மாதிரி போடுறது பாக்காவல. அண்ணா என் தங்கச்சி மாதிரி பாத்துக்க அவளை ஜென்ஸ் சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி அப்படிதான் இருக்கா. நீயே போட்டு பாத்துருக்கேன் நானு. பேசு பேசு. எங்க அக்கா தான் இருக்கா. அப்ப சேலை எதுக்கு கட்டிருக்கீங்க சொல்லுங்க. எதுக்கு சேலை? அவத்து பாருங்க சேலையை கட்டிருக்கீங்க. இந்த காலம் கிடையாது, எந்த காலத்தையும் நம்ம கலாச்சாரம் மாறாம இருக்குது. கலாச்சாரம் தெரியுதுல்ல, அப்ப எதுக்கு அந்த காலத்தை குறை சொல்றீங்க? அந்த காலத்துல கலாச்சாரம் வந்துச்சு. கரெக்டா பேப்பரத்துக்கு போய் பரோட்டா சிக்கன் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட தெரியுதுல்ல, அப்ப எதுக்கு நீங்க இந்த காலத்தை குறை சொல்றீங்க? சாப்பிட்டாலும் அவங்க நல்லா இருக்காங்களா? லைட்டா விக்கல் வந்தானா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. சேலைய விக்கல் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அந்த விக்கல் போனே அதெல்லாம் விடுங்க. அந்த காலத்துல அங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த விக்கல் வரதுக்கு ஹாஸ்பிடல் போக கூட இன்னைக்கு ஹாஸ்பிடல் இருக்குங்க. அந்த காலத்துல எங்கங்க இருந்துச்சு? நாட்டு மருத்துவம் இருக்கு. சீக்கிரமா தெரியும். பாட்டி வைக்க எல்லாத்துக்கும் பாட்டி வைக்க பொருத்தமா இருக்கா? பாம்பு கடிக்கு பாட்டி வச்சிருந்தாங்க. பாட்டுக்கு எங்க வைத்தியம் பண்ணீங்க? பாட்டுக்கு எங்க வைத்தியம் பண்ணீங்க? பாட்டி அவங்களுக்கு பாட்டு இருந்தாங்களா? ஆமா ஜெயலலிதா பாட்டி. சரி, அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? துணியெல்லாம் கையால துவைச்சு 3 டப்பா இருந்தாலும் 4 டப்பா இருந்தாலும் நீங்க தாங்க. இப்ப நாங்க வாஷிங் மிஷின்ல போட்டா டக்குன்னு எடுத்து வந்துடுவீங்களா? துவைச்சதுனாலதானே நல்லா இருந்துச்சு துணி. இப்ப மிஷின்ல துவைச்சா என்ன நல்லா இருக்கு? கலர் மாறுதான், சாயம் ஒட்டுதான். அந்த காலத்துல சாயம் ஒட்டிச்சா? உங்க ஜெயஸ்ரீ பாட்டிக்கிட்டே கேட்டுருமா? இப்போ நீங்க தினந்தோறும் வேலைக்கு போறீங்க, தினந்தோறும் அம்மியில உட்காந்து மசாலா அரைச்சி ஆட்டு ஊரில் உட்காந்து வேலைக்கு போக முடியுமா? கரண்ட்ல இருந்து வர்றது அது நல்லதான். கரண்ட்ல இருந்து வர உடம்ப குறைச்சான். வியாதி வந்து வாய் பேசாதீங்க. 2 பேருக்கு வியாதி தான். இங்க இருந்து உடனே பஸ் ஸ்டாண்ட் வர ஓடிட்டு வர சொல்லுங்க. நான் போயிட்டு வருவேன். போட்டு அவங்க தாயார் கிட்ட கேட்போம். தினத்தோறும் உங்க பையன் உடனே வர ஓடுவாரா? காலையில எந்தினா எவன் எந்திப்பா? பழைய கால உணவு பேசிட்டு இருக்காரு. அவர் ஏங்க இப்படி இருக்காரு சொல்லுங்க. அதான் பழைய கால உணவு. பழைய காலத்துல ஒழுங்கா ஓடி வேலை செஞ்சா எப்படி இருக்கணுங்க? இல்ல இந்த காலத்துல சுவாமி போடுறாங்கல்ல. இல்ல இந்த காலத்துல சுவாமி போடுறாங்கல்ல, அதனாலதான் இந்த கால சாப்பாடு சாப்பிட்டா இப்படிதான் வரணும். அதத்தாங்க நாமளும் சொல்றோம். இந்த காலத்து உணவை எதுக்கு தேடுறீங்க நீங்க? இன்னமும் களியை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே? இருந்துட்டு தான் இருக்கும். இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்களா வீட்டுல வந்து நீ சொல்லுமா? பழைய காலத்துல வந்துட்டா அம்மா படம் பழைய காலத்துல எப்போ வந்துச்சு? பாட்டி மாதிரி சுடிதார் போட்டாங்களா? அவங்க தாவணி உடுத்திருந்தாங்க. தாவணி அப்படி சுடிதார் போட கூடாது. பாத்து பேசுறேன். அப்புறமா ஸ்கூலுக்கு போகும்போது சுடிதார் தானே போட்டுக்கோங்க. வழி இல்லையே, பேசுங்க. சொல்லி பார்த்தாச்சு. எல்லா காலத்திலும் சுடிதார் இருக்கு. நம்ம ஜெயஸ்ரீ பாட்டி ட்ரெண்டிங் காலத்துல இருக்காங்க. என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க? சுடிதார். சுடிதார் தானே? சுடிதார். அந்த காலத்துல இருந்து சுடிதார் இருக்குங்க. எப்போ? 1988 படிச்சுட்டு வாங்க. நீங்க சோசியல் சர்க்கிள்லாம் கேட்டுட்டு சொல்லக்கூடாது. அவங்க தானே ஜட்ஜி, அவங்க தான் சொல்லணும். அண்ணா இருக்காங்கல்ல, நீங்க சொல்லுங்க. பழைய காலம் நல்லதா புது காலம் நல்லதா?
ஆச்சா நாங்க வந்தனால வரல போதுமா சரிங்க நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் மறந்தாச்சு புது காலத்துல என்னதான் நினைவு இருக்கும் பின்னதுதான் நினைவு இருக்கும் இந்த காலத்துல எல்லாரும் திருடி தூங்கணும் சொல்றாங்க அந்த காலத்துல ஒரு இடத்துக்கு போனா சைக்கிள் இருந்துச்சு நாய் பிடிச்சவங்க பேசாதீங்க நல்லா இருக்கு பேச முடியாத கேஸ்கே போறோம் பேச விடு பேசுங்க அந்த காலத்துக்காக பேசுறேன் அந்த காலத்துல சைக்கிள்ல மிச்சம் வந்தானா நல்லா இருக்கும் அந்த காலத்துல போனவன் தான் புகை வந்து ஒரு பக்கம் போடுது அந்த காலத்துல சைக்கிள் மிதிக்கிறதுக்காக பேசுற கோயில்ராஜ் இன்னைக்கு பஸ்ல தான் போறாரு சைக்கிள் மிதிக்கிறதே விருப்பம் சைக்கிள் மிதிச்சுனா வெயிட் பண்ணிருக்குமோ என்னமோ தெரியல எல்லாரும் பழைய காலத்துல விரும்புறேன்னு சொல்றீங்க யாரார் இன்னும் அம்மியும் ஆட்டு வரலாம் ஆடுறதுக்கு விரும்புறேன்னு சொல்றோம் சைக்கிள் கூட முத்துக்கணி பாட்டி அரக்கி நான் பாக்கேன் ஆட்டு வரல எடுத்துட்டு வாங்க அவ்வளவு பெரிய ஆட்டு முத்துக்கணி பாட்டி அரக்கி சார் இன்னைக்கு காலை உணவு தேவைதானே காலை உணவு தேவைப்படுதுல அவ்வளவு பெரிய ஆட்டு வரல சாட்டுக்கு காலையில இட்லி போட்டுடலாம் பாட்டி வந்துடலாங்களா எல்லா பாட்டி வராங்க எல்லா அக்காவும் வந்துருங்க புண்ணியத்துல நமக்கு காலை உணவு இட்லி போட்டுடலாம் சார் எல்லாரும் ஆட்டு இந்த பாருங்க இந்த காலத்துல உள்ளவங்க திங்கிறதுலே தான் இருப்பாங்க தின்னுட்டு தூங்கணும் அவ்வளவுதான் அப்படிதான் மேலேக்கா நீங்க கொடுத்த சமைச்சதே நான் பஸ்ல வரேன் பெருமா அப்போ உங்க ஃபுட் சரியில்லை Incoming voice call from Justin Devaraj, FRD. நாங்க ஏங்க நடந்து போறோம் நாங்க புதிய காலத்துல இருக்கோம் அப்ப நாங்க கால்ல கூட போவோம் புதிய காலத்துல இருக்கீங்களா அப்ப எதுக்கு என்ன அன்னைக்கு என்ன விடுனா இங்க பஸ் விட்டாச்சு அங்க பஸ் விட்டாச்சு புதிய காலத்துல ஒழுங்கா பஸ் பிடிச்சு போட்டிதானே பைக் இருந்த காலங்க மறந்துட்டீங்களா போயிட்டு இருந்தவங்க தான் எடுத்தீங்க கோயில்ராஜ் அவர்கள் எங்க டாபிக் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பைக் இருந்த காலம் அத குடும்ப செடிகள் இருக்கீங்க அந்த காலத்துல மாட்டு வண்டி அத நினைச்சு பேசுங்க அப்ப நீங்க ஓட்டணும் பைக் எதுக்கு அவன ஓட்ட விடுறீங்க சரி எதுக்கு அப்ப என்ன எழுப்பி கஷ்டப்பட்டு போயிட்டுதானே பைக் ஓட்டிட்டு ஓட்டி யாரு அத இருக்கு எங்க நீங்க டாபிக் வேற எங்கேயோ கொண்டு போறீங்க பழைய காலம் புதிய காலம் நாங்க குடும்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கீங்க இது உண்மை சொல்லுங்க அந்த காலத்துல எவ்வளவு கூட்டு குடும்பமா சொல்லிட்டு சரி அந்த காலத்துல எவ்வளவு பேர் குடும்பம் வருமா இந்த காலத்துல யாரும் குடும்பமா இல்லையாங்க யாருமே இல்லை பாரு இருக்காங்க கூட்டு குடும்பம் யாராவது இருக்கீங்களா நாங்க இருக்கோம் அது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கூட்டு குடும்பம் ஒரு நாள் தான் கூட்டு குடும்பம் நாளைக்கு அது உண்டா கிடையாதுல்ல ரெண்டே நாள்ல எல்லாம் பேசி எல்லாம் ஊட்டில இருந்தா கொடைக்கானல இருந்தா எங்க இருந்து வந்தா ஒரு நாள் தானே ரெண்டாவது நாள் எங்க இருக்கியா கூட்டு குடும்பம் முன்னால ஒரு நேரத்துல கூட்டு குடும்பம்னா அப்படி அந்த காலத்துல எல்லாரும் பரிசுரிசையா அழகா படுப்பாங்க இந்த காலத்துல எங்க படுக்காங்க ஏதோ விருந்துக்கு வராங்க போறாங்க ஒவ்வொரு ரூம் ரூம் மொபைல் முக்கியமா மொபைல் எல்லாத்துக்கும் நம்ம எதிர்கட்சிக்காரர் வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க பேசிக்கி மொபைல் அவர் வந்து மொபைல்னா என்னன்னு பார்க்காத ஒருத்தர் அதாங்க அவர் இவ்ளோ பேசுறாரு ஆமா மொபைல்ல என்னது மொபைல் செல்லிட்டு வாட்ஸ்அப் எல்லாம் இந்த காலத்துல இருந்து பாயில மொபைல் இல்லையோ இல்ல இல்ல அவன் பாயில இது மிட்டாய் தான் சரியா ஒண்ணுதான் யாரும் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க நினைக்கிறேன் இல்லையே நான் இல்லையே ஏன்னா நீங்க பழைய காலத்துல பேசுறீங்களா புது காலத்துல இருக்கீங்களா மெயினா ஒரு விஷயம் உள்ள வருது அது என்ன தெரியுமா படிப்பு அந்த படிப்பு அந்த காலத்துல கிடைச்சா அப்ப படிச்ச எவருக்கு அது ஒரு பாடமாவே உண்டு குறையில உட்காந்து படிப்பாங்க திங்க படிப்பு கொரோனா காலத்துல தாய் வழி கல்வி
தாய்வழி கல்வி. படிப்புக்கு தடை வரலங்க. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த படிப்பால தானே சின்ன பையன் கூட போன் எடுத்தான். இல்ல கேட்காங்க, சின்ன பையன் கூட போன் எடுத்தான். எதுக்கு எடுத்தான்? அவன் சட்டம் தான் படிக்க வேண்டியதானே. ஆமா, நடுவரங்க வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்தா அப்ப இந்திரா காந்தி படிக்கலையா, ஜெயலலிதா படிக்கலையா? அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு போயிட்டாங்க. அதே தமிழ் பாட்டை தவிர வேற ஒண்ணுமே படிக்கல. எல்லா பெண்களும் படித்தாங்களா? அதான் கொஸ்டின். எல்லா பெண்களும் படிச்சீங்களா? அனுபவத்துல பெண்களுக்கு படிப்பு எதுக்கு? இந்த காலத்துல தாங்க எல்லா பெண்களும் இருக்காங்க. அதுதான் பழைய காலம். அந்த காலத்துல முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் ஆனாங்க. முத்துலட்சுமி அம்மையார் டாக்டர் ஆனாங்கல்ல அந்த காலத்துல படிச்சு. பாருங்க, அந்த காலத்துல இந்த படிப்பு வந்துச்சு. அவங்க படிச்சு அவங்க படிச்சாங்க. இப்ப படிக்காங்களா? எவ்வளவு பேரு? இந்த காலத்துல பேர் யாரும் சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாரும் சொல்லுங்க. நான் கணக்கு பிசி ஜஸ்ட் பாஸ். அவங்க வச்சு குத்தி விட்டுருக்காங்க. அப்படியே சொல்லுவாங்க. இவங்க அந்த காலத்துல 5ஆ படிச்ச பையன் அழகா கணக்கு போடுறான். இந்த காலத்துல 10ஆ படிக்கிற யாருக்கு அம்மா எத்தனை பேரை படிச்சாங்க? யாருக்கு அம்மா எத்தனை பேரை படிச்சாங்க? இங்க வந்து டீச்சர் ஆனாங்க. இல்ல 8 பேரை தான் படிச்சாங்க, இங்க வந்து டீச்சர் ஆனாங்க. 8 பேரை படிச்சுட்டு பேசி இப்ப வாழ முடியுமாங்க இந்த உலகத்துல? அவங்க அந்த காலத்துல வாழ்ந்து முடிச்சிட்டாங்கல்ல. சரி, இப்போ உள்ள காலத்துக்கு படிப்பு இருக்கா இல்லையா? படிப்பு வளர்ச்சி இருக்கா இல்லையா? இல்ல ஆமாங்க. இல்லையா? படிப்புல ஆன்லைன் கிளாஸ்ல சீனியர் அவன் வேலையாவே வச்சிருக்கான். எல்லாம் வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல தான் இருக்காங்க. இதுவே அந்த காலத்துல இதே மாதிரி ஒரு கொரோனா படிச்சதுல 50% பேர் வேலையே இல்ல. வீட்ல இருந்தே படிச்சிருக்க முடியுமா? சரி, கொரோனால படிச்சா படிச்சிருக்கீங்க. கொரோனால படிச்சா என்னன்னா படிச்சவன் எவ்வளவு பேர் வேலையில இருக்கான் சொல்லு. நீ என்ன வேலை பார்த்தா? என்ன வேலை பார்க்கா சொல்லு. பஸ்ஸுக்கு கிளீனரா இருக்கான், அவ்வளவுதான். அவன் கடைக்கு ஓனரா இருக்கான், அவ்வளவுதான். அவன் எல்லாம் செங்கமால் போறான், அவ்வளவுதான். ஐயா 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 இருங்க. அவங்க என்ன ஸ்கூலே முடிக்கல. முடிச்சாதான் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. மேலக்கா, அந்த காலத்துல 1 ரூபா கொடுத்தா போதும். இந்த காலத்துல சின்ன பையன்ட்ட அந்த காலத்துல 8th முடிச்சோனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கறாங்க. யார படிக்க வச்சாங்க? அந்த காலத்துல 8th முடிச்சோனே 10th முடிச்சோனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் இப்ப அப்படி இருக்கா? குழந்தை திருமணம் யாருக்கு இருக்கா? இப்பவும் குழந்தை திருமணம் இருக்கு. நேற்று கூட பார்த்தேன், ஒண்ணு வந்துச்சு குழந்தை திருமணம். 45 வயசு ஆம்பளைக்கும் 8 வயசு பொம்பளைக்கும் கட்டலாம். 8 வயசு என்ன பையன் ஆச்சுன்னா? ஐயா ஐயா இருங்க. அந்த காலத்துல இன்னைக்கு மட்டுமா 18 வயசு பிள்ளைக்கும் 40 வயசு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகுது? அந்த காலத்துலயும் அதே தான் நடந்துச்சு. அந்த காலத்துல அதுக்கப்புறம் மறைச்சாங்களா? அது செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு வந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் இப்ப புது காலத்துல தான் வந்துருக்காங்க. சரி, அந்த காலத்துல பொன் பிள்ளை பிறந்தா கொன்னுறாங்களா? இப்ப யாராவது கொல்றாங்களா? பெண் பிள்ளைக்கு இதுதான் புது காலம். இந்த காலத்துல யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய ஆம்பளை பிள்ளையா பிறந்த பிறகு பொம்பளை பிள்ளை வேணும்னு தானே சொல்லுவாங்க. மறுபடியும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா வேண்டாம்னு சொல்லுவாங்க. உடன்கட்டை ஏறுற முறை இந்த காலத்துல இருக்கா? அந்த காலத்துல இருந்த எத்தனையோ மனைவிமார்கள் கணவனை இழந்துட்டு உடன்கட்டை ஏறி செத்தாங்க. அது இந்த காலத்துல இருக்கா? நாங்க புது காலம், அதாவது அது புது காலத்துல தான் உழைச்சாங்க. காலத்தோட வளர்ச்சியால தான் பழைய காலத்துல பிள்ளைங்களை கொல்லுறாங்க. சரி சரி, யார் உடனே ஏறினாங்க? ஹலோ மக்கள் வரல, நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஹலோ எங்க டான்ஸ் சப்போர்ட் ஆர்டர் ஆர்டர் அமைதியா இருங்க. ஆமா அவங்க வீட்ல இருக்காங்க. எவ்வளவு சொல்லுங்க? முடியல. என்ன சொல்லுங்க? எவ்வளவு சொல்லுங்க? புது காலம் தான் best. சரி, நாயக்கா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த விஷயம்? அதான் புது காலம் தான் பெஸ்ட். வாங்க. கூட பேச நீ நாளையில போன் இல்லாம இருக்காங்க. நீ பழைய காலத்துல இருக்க. இந்த காலத்து பொருளை யூஸ் பண்ணாம உங்க யாராலையாவது வாழ முடியவே முடியாது. அங்கதான் அடிச்சுட்டீல, அடிச்சுதான் கொண்டாண்டீல. எல்லாரும் அடிச்சுதான் கொண்டாண்டீங்க. குழந்தைகளை உடைச்சிட்டு தானே இதை பண்ணுவீங்க. இப்ப உட்கார்ந்து நீங்க முஸ்லிம் பாட்டியா இங்க வர மாமிகள் தான் இருக்காங்க. இல்ல வந்து கேட்க கரண்ட் இல்லைன்னா எங்க போவீங்க? அங்கதானே போய் அரைக்கணும். ஒருத்த கரண்ட் கொண்டு வந்த பிறகுதானே எல்லாம் இங்க வாரிய. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. பயவாச்சி கரண்ட் இல்லனா இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கலாம். பயவாச்சி பகல்ல நடந்தா என்ன? கரண்ட் போனதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த இப்போ ஒரு
நிமிஷம் கரண்ட் போச்சு. அப்ப எல்லாரும் என்ன ஆனீங்க? வெள்ளம் வெள்ளத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்காங்க. சரி ஒரு வாரம் வெள்ளம், ஒரு வாரம் இல்ல 10 நாள் கஷ்டப்பட்டோமா. எத்தனை பேர் கரண்ட் இல்லாம இருந்தியல்ல முடிஞ்சிச்சுல்ல. அம்மியில தானே அரைச்சிய, ஒவ்வொரு வீட்டுக்காரே அம்மியை தானே தேடுனீங்க. அப்ப இனி டெய்லி கோயிலாச்சு கரண்ட் இல்லாம இருக்கும். நான் 10 நாள் இருந்து பழகிட்டேன். இருக்கும். புதுகால எங்க அக்கா, ஐயோ சார்ஜ் இல்லன்னு என்ன பேக்கிறதுக்கு போய் சார்ஜ் வேணும் தான். அப்படா ஓடதானே செஞ்சேன். பழைய காலத்துக்காரன் படுத்தான் இருந்துச்சா, தண்ணி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு பார்த்தா, சுத்தி பார்த்தா ஒரு குளம் உடஞ்சிச்சு, அடைச்சோம். யாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்க வைக்கல. என் தங்கச்சி ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்க மாட்டேங்கா. பொண்ணுதான் வீட்டுல எல்லாரும் இப்படி வேலை பார்க்கலாம். தனிப்பட்ட எல்லாம் பேசக்கூடாது. ஆமா மெசேஜ் சொல்லி தண்ணி எடுக்க என்னைக்கு எடுத்தா எடுத்தது யாரும் பாத்துக்கல. யார்கிட்ட கேளுப்பா பண்ணி தண்ணி எடுத்தத என்ன வேணாலும் சொல்லுங்க. புது காலம் தான் பெஸ்ட். அந்த நடுவர் தான் தீர்ப்பு சொல்லணும். பழைய காலம் தான் பெஸ்ட். பழைய காலம் தான் சிறந்தது. சரி பழைய காலம் தான் சிறந்தது. இரு ஆடி போய் சொல்லிட்டோம். சரி கேவலம், பெருத்த கேவலம். போங்க நீங்க போயிட்டு வாங்க. கோயிலா விடுது. யாரெல்லாம் கை தூக்காம இருப்பீங்க? வெறும் கேவலமான புத்தி. கேவலமான கேள்வி கேட்டா பூரா எல்லாம் தூக்க கலக்கத்துல இருக்கான். இதெல்லாம் மேல இருந்து மழை பெய்யுது, யாரையா நினைச்சுட்டு இருக்கீங்க? சரி பழைய காலம் தான் பெஸ்ட். நீங்க இன்டைரக்டா கேள்வி கேட்க கூடாது. எல்லாரும் ரெண்டு கையில தூக்குறாங்க. பாவம் ஓட்டு நிறைய இருக்கு. பின்னால என்ன பழைய காலத்துல இருந்தாலும் உங்க அம்மா வந்துச்சு, உங்க அப்பா வந்துச்சு, உங்க தாத்தா அங்க இருந்து வந்தாங்க. ஏதோ டேரக்டா மேல இருந்து கீழே இருந்தா மாதிரி கை தூக்காம இருக்கு. அது அவங்களோட சொந்த விருப்பம். நீங்க திணிக்காதீங்க போய். அதெல்லாம் திணிக்கல. நீங்க தான் மாத்தி கேள்வி என்னமோ கன்ஃபியூஸ் பண்றீங்க. இருக்கிறதுக்கு அவங்க பழைய காலம் கிடையாது, அவங்க புதிய காலம். நல்லாவே சிரிப்பாங்க. புதிய காலம் எத்தனை பேர்? 2 4 6 8 என்ன 9 பாக்கியராஜ் திறமையும் பெரிய கை எங்க கிட்ட இருக்குது. கேஸ்லிக்கா சரி 2 4 6 8 10 புதிய காலம் சிறந்தவங்க கையை கீழே போடுங்க. நீங்க இன்டைரக்டா கேள்வி கேட்க கூடாது. கேவலமான புத்தி. சரி சார் நடுவர் தீர்ப்ப சொல்லுங்க. நடுவர் அப்படியே சொல்லிட்டு உங்க போன் எல்லாம் கீழே வச்சுட்டு போயிருங்க சார். பழைய காலத்துக்கு தீர்ப்பு, அதாவது பழைய காலத்துக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி சரி எடி செல்ல நீங்க எடுக்க கூடாது. நோ பேட் அப்படி அப்பெல்லாம் கிடையாது, நாங்க கேட்போம். வார்த்தையே தேவையில்லை. தீர்ப்பு வந்து மக்களே சொல்லிட்டாங்க, நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. கேவலம் பெருத்த கேவலம்.